வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எண்பு தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளவயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் திகதி அடையாளம் காணப்பட்டது. குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் 52 மனித எண்பு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன. அத்துடன் ஆடைகள், துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தால் இறந்தார்கள், அவர்களின் வயது போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் 31 பெண்களுடையவை என்றும் 21 ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் வயது எல்லை 12 முதல் 53 வயது வரை உள்ளது. அதே நேரம் பெரும்பாலானவர்கள் 13 முதல் 30 வயதுடையவர்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 32 பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது. துப்பாக்கி சூடு காயத்தால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கி சூடு காரணமாக 12 பேர் உயிரிழந்துள்ளனர். பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன என்பது பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் 26ஆம் கட்டை பகுதியில் 2 உந்துருளிகள் மோதி விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த மேலும் 2 இளைஞர்கள் மூங்கிலாறு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 1948ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசத்துக்கு நடாத்தப்பட்ட முழு அநியாயமும் இனப்படுகொலை செயற்பாடுகளும் ஒரே சந்தர்ப்பத்தில் விசாரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையான யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்று அகில இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் பேரவையின் ஆணையாளர் கடந்த வாரம் இலங்கைக்கு வந்தபோது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக தலைவர்கள் செயற்பாட்டாளர்களின் ஒப்புதலோடு ஒரு கடிதத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் வழங்கினோம். அந்த கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானமும் கையொப்பமிட்டிருந்தார். ஆயினும் அடுத்த வாரமே இலங்கை தமிழரசு கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் செம்மணி விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த விசாரணை நடாத்துவதற்குரிய அங்கீகாரத்தை குறைப்பிட்டு அதற்கு மேலதிகமாக ஒரு சில சர்வதேச தரப்புகளின் கண்காணிப்போடு செய்வதற்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். இது நேருக்கு நேர் முரண்பட்ட நிலைப்பாடு. செம்மணியில் நடந்தது அநியாயம். இலங்கை அரசு அதை மூடி மறைக்க முயற்சித்த நிலையில் எதேச்சையாக தற்போது வெளிவந்துள்ள ஆதாரங்களை மூடி மறைக்கின்ற சந்தர்ப்பங்களை வழங்குகின்றீர்கள் என்பதாகவே இந்த கடிதத்தை பார்க்க வேண்டியுள்ளது. இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக எதிர்வரும் வார இறுதியில் தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் ஓரிடத்தில் சந்தித்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் திகதி எழுதிய கடிதத்தை எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் மிக இறுக்கமாக அனைவராலும் கடைபிடிப்பதற்குரிய அணுகுமுறையை உறுதிப்படுத்த உள்ளோம். இந்த கூட்டத்துக்கான உத்தியோகபூர்வ அழைப்பு அனைத்து தரப்பினருக்கும் அனுப்பப்படும். பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை இம்மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் முழுமையாக பொதுமக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என அவரிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் பல தசாப்த காலமாக பொதுமக்களின் பாவனைக்கு வழங்கப்படாமல் இருந்த ஜாழ் பலாலி வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து விட்டோம். அதேபோன்று பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில்
எமது அரசாங்கம் இம்மாத இறுதிக்குள் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனெனில் குறித்த ஆலயம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் பல தசாப்த காலமாக சிக்குண்டமையால் அதனை உரிய முறையில் மக்களிடம் கையளிக்க வேண்டும். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு இனத்தினுடைய வழிபாட்டு உரிமையையும் புறந்தள்ளும் விதமாக செயற்படும் அரசாங்கம் கிடையாது. ஆகவே குறித்த ஆலயத்தை முழுமையாக மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் விரைவில் அதனை மக்களிடம் முழுமையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத 33 உள்ளூர் மருத்துவமனைகள் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் புதிய தாதியர்களை நியமித்து இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நயினாதீவு உள்ளூர் மருத்துவமனையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய அமைச்சர் வசந்த் சிவாஜி ராசாந்த் மற்றும் ஜசிந்தா ஆகியோர் இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். ஜேர்மன் செஞ்சிலுவை சங்கம், வெண்டோர் கிளை மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியனவும் இத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தன. இப்புதிய வெளிநோயாளர் பிரிவில் மருந்தகம், தடுப்பூசி அறை, சிகிச்சை பிரிவு, தாதியர்களுக்கான அறை, ஈசி ஆகியவை உள்ளன. மேலும் அதி தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, முதன்மை பராமரிப்பு பிரிவு உள்ளிட்ட சுகாதார வசதிகளும் இங்குள்ளன. இதுபோன்ற பிராந்திய சுகாதார மையங்களை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும். இதற்கான விரிவான திட்டம் கடந்த சில மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வருகின்றது. மக்களை மையமாக கொண்டதாகவே சுகாதார சேவை இருக்க வேண்டும். தற்போதுள்ள சுகாதார சேவை மருத்துவர்களை மையமாக கொண்டதாகவே உள்ளது. மருத்துவ சேவைகளை பெறுவதற்காக வெகு தூரம் செல்வதற்கு மக்கள் பழகிவிட்டனர். இந்த அணுகுமுறையே யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு அதிகளவான நோயாளர்களை வர வைத்துள்ளது. தீவுகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து சிறந்த தரமான சேவையை வழங்க முடியும். இந்த கட்டுமான பணிகளை மிக குறுகிய காலத்தில் கட்டி முடிப்பதற்கு கடற்படை உழைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. சிகிச்சை பெற வரும் மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள், ஆம்புலன்ஸ் என்பவற்றின் பராமரிப்பு விடயத்தில் சுகாதார அமைச்சு பலவீனமாக உள்ளது. எதிர்காலத்தில் விலை உயர்ந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை வழங்கும் போது அவற்றை தொடர்ந்து பராமரிக்கும் நிறுவனங்களுடன் அந்த பௌதீக சொத்துக்களை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசார செவ்வந்தியின் தாயார் சிறையில் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாகவே நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான இசார செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 28ஆம் தேதி வரை கோரப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 காப்போது சாதாரணதர பரீட்சை முடிவுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக, அதாவது 73.45% பேர் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.